இறைவன் படைத்த விண்ணுலக மண்ணுலக படைப்புகள். இறைவன் என்றுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. முதலில் யாவும் இருளாயிருந்தது, நீரால் சூழப்பட்டிருந்தது. முதல் நாள் கடவுள் ஒளியை இருளினின்று பிரித்து ஒளியை பகல் என்றும் இருளை இருள் என்றும் அழைத்தார். ஒளி உண்டாகுக என்று சொன்னதும் ஒளி உண்டாயிற்று. இரண்டாம் நாள் மேலே கீழே உள்ள நீர்த்திரள்களை பிரிக்க வான்வெளி உண்டாகுக என்றார். நீல வான்வெளியை விண்ணகம் என்றழைத்தார். மூன்றாம் நாளில் வான்வெளிக்கு கீழே உள்ள நீர்த்திரள்கள் ஓரிடத்தில் கூடுக, காய்ந்த தரை தோன்றுக என்றார். காய்ந்த தரை புல்லையும் மரத்தையும் எல்லாவித செடிகளையும் முளைக்கட்டும் என்றார். நீர்த்திரள்களை கடல் என்றார், காய்ந்த தரையை நிலம் என்றார். நான்காம் நாளில் இறைவன் பகலவனையும் மதியையும் விண்மீன்களையும் படைத்து, இவை பகலிலிருந்து இரவை பிரிக்கட்டும், இவை நாள்களை பருவங்களை ஆண்டுகளை குறிக்கும் அடையாளங்கள் ஆகுக என்றார். ஐந்தாம் நாளில் இறைவன் கடல்வாழ் மீன்களையும் மற்ற உயிர்களையும் வான்வெளியில் பறக்கும் பல்லின பறவைகளையும் படைத்து ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்றார். நீர்த்திரள்களை கடல் என்றார், காய்ந்த தரையை நிலம் என்றார். ஆறாம் நாளில் நிலத்தில் வாழும் எல்லாவித விலங்குகளையும் படைத்தார். பிறகு தமது சாயலில் மனிதர்களை படைப்போம் என படைப்பு முழுவதையும் அவர்கள் ஆளட்டும் என்று சொல்லி அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். என்றும் அழியாத ஆன்மாவோடு படைத்தார், ஆசீர்வதித்தார். தாம் படைத்த அனைத்தையும் இறைவன் நோக்கினார். அவை மிக நன்றாக இருந்ததை கண்டார். ஏழாம் நாளில் இறைவன் இளைப்பாறி அதை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார்.